அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் அப்படின்னு போகும்போது சிவபெருமானுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனி சிறப்பு இருக்குது. சூரியன் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தின் அடிப்படையில் தான் தமிழ் மாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. 12 மாதங்களில் 8வது மாதமாக வரக்கூடியது தான் கார்த்திகை மாதம். சூரியன் 8வது ராசியான விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க எப்படிப்பட்ட குணத்தை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குழந்தைங்க ஆளுமை, செல்வாக்கு, தலைமைத்துவம் இவையெல்லாம் பெற்றவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் குழந்தை பிறக்கிறதால இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் ஜோதிட வழியாக சொல்லப்படுது, ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்படுது, அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க என்ன மாதிரியான குணாதிசயத்தை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதே போல் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவங்க, நண்பர்கள் யாராவது கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் வீட்டில் எதிர்மறையான விஷயங்களையும் பார்த்துட்ருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு அமைதி இல்லாத நிலை, எப்போ பாரு சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாத நிலை, சரியாக என்னால் தூங்க முடியல, வீட்டில் எப்போ பாரு ஒரே பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்களா? அப்போது உங்கள் வீட்டில் எதிர்மறையான ஏதோ ஒரு செயல் இருக்கலாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை, கஷ்டம், துன்பம் அனைத்தும் நீங்குவதற்கு சரியான பலன்கள் சொல்லப்படும். நாம் இப்போது கார்த்திகை மாதம் குழந்தை பிறக்கிறதால என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானுக்கு உரிய மாதம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் ஒன்றான விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதை கார்த்திகை மாதம் குறிக்குது. சூரிய கிரகத்திற்கு அதிதேவதையான சிவபெருமானும் செவ்வாய் கிரகத்துக்கு அதிதேவதையான முருகப்பெருமானுக்கும் தத்துவமாக இணைவது தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியனுடைய ஆளுமை, செல்வாக்கு, தனித்துவத்தை ஆகியவற்றை செவ்வாயின் வீரம், வேகம், ஆற்றல் ஆகியவை எல்லாம் இந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கு அடிப்படையாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு மற்றவர்களோடு அவ்வளவு எளிதாக பழக மாட்டாங்க. இதனால் இவர்களுக்கு நட்பு வட்டம் பெரிதாக இருக்காது. ஆனால் ஒருவர்கிட்ட நட்பாக பழகிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதீதமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதை ஓரளவுக்கு சூழலுக்கு ஏற்றவாறு கட்டுப்படுத்தி கொண்டு செயல்படுத்துவாங்க. அதிக அளவு சகிப்புத்தன்மை இருக்கும். 8வது ராசி என்கிறதால இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் சோதனைகளையும் இளம் வயதிலேயே பல சங்கடங்களையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதாவது நீங்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்து இதையெல்லாம் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. குறிப்பிட்டு இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கும் தனித்துவமான குணங்களில் ஒன்று, மனதில் என்ன நினைக்கிறாங்க என்பதை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த சமூகத்தில் செல்வாக்கு நிறைந்தவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க அதிகமான பேர் இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட மேஷ ராசி மற்றும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை இந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்க கொண்டிருப்பாங்க அப்படின்னும், இது நீர் ராசி அப்படின்னும், அதே போல் உணர்ச்சி பூர்வமாக சிந்திப்பதும் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களை இதிலிருந்து தான் வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சரி, கார்த்திகை மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் பிறக்கும் ஆண் குழந்தைகள் சிலர் இளம் வயதில் கஷ்டப்பட்டாலும் கூட அனைவரும் வியக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய நிலையில் வாழ்க்கையில்
வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அனுஷம் நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயல்பாகவே உணர்வு தோஷம் என்ற சூரியன் சனியால் ஏற்படுத்தக்கூடிய தோஷம் இருக்கிறதால வாழ்க்கையில் இளம் வயதில் பல தடைகளை எதிர்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதத்தில் பெண் குழந்தைங்க பிறந்தால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண் குழந்தைகள் பிறந்தால் சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடியவர்களாகவும் தானம் தர்மம் செய்வதில் சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க. குறிப்பாக புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் போது பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் புத்திசாலியாக இருப்பாங்க. இது ஆண் குழந்தைகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களில் தனிப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. குறிப்பிட்டு இந்த குழந்தை இது மட்டும் இந்த நம்ம பார்த்த தகவல்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வேறு தகவல்கள் தெரியும், எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. குறிப்பிட்டு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்க்கும்போது சோமவாரம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பாவங்களை விரட்டும் அப்படின்னும், கார்த்திகை மாதம் காவிரியில் நீராடுவது, தீபம் தானம் செய்வது, வெண்கல பாத்திரம், தானியம் பழம் இவையெல்லாம் தானமாக கொடுக்கறது, இது எல்லாமே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும் அப்படின்னும், கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய தானத்துக்கு 2 மடங்கு பலன் உண்டு அப்படின்னும், கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் என்றும், கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த மாதத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது. அதில் குறிப்பாக இந்த மாதத்தில் ஆலயத்தை சுத்தம் செய்தல், அதே போல் இது மாதிரி செய்யும்போது அளவிட முடியாத அளவுக்கு நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை மாதம் பகவத்கீதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அது மன அமைதியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும், மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கூட கிடைக்கும் அப்படின்னும், மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகையில் விஷ்ணுவினுடைய சன்னதிக்கு நேர அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கிறதோட புண்ணியங்களும் நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டுதோறுமே கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலையில் 5 முதல் 6 மணிக்குள்ள சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திர தேவரோடு பிரகார வளம் வந்து அது மட்டும் குப்த கங்கையில் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருள்கிறாங்க அப்படின்னும், கார்த்திகை மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடினா பிரம்மகஸ்தி தோஷம் உண்ட தோஷங்கள் கூட போயிடும் அப்படின்னும், திருடுவதால் வரக்கூடிய பாவம் மற்றும் மன சஞ்சலத்தால் ஏற்படக்கூடிய பாவங்கள் ஆகியவையெல்லாம் நீங்கப்படும் அப்படின்னும் இந்த பிரம்மாண்ட புராணத்தில் கூட சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்துடைய 30 நாட்களிலுமே அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீப தானம் செய்வது, வீட்டினுடைய எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு திருவிசநல்லூர் போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏராளமான பேர் இங்கே வந்து போவாங்க இந்த திருவிசநல்லூருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிணற்றில் கங்கை பிரசவிப்பதாக நம்பிக்கை இருக்குது. ஏராளமான பேர் இங்கே வந்து நீராடிட்டு போவாங்க. மேலும் இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் முழு மனதார இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு நன்மை அதிகம் அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை மாதத்தில் குழந்தைகள் பிறக்கிறதால என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இனி இந்த மாதத்தில் எப்படியெல்லாம் நம்ம என்னென்ன விசேஷம், நம்ம எப்படியெல்லாம் வழிபாடணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வீவர்ஸ்.